இனி யார் தடுத்தாலும் சரி, என் செல்ல பிள்ளைக்காக வேண்டியதை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் வேண்டியதை என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் வருத்தப்படுகிறாய்? உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்குள் உருவாக்க வந்து இருக்கின்றேன். என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் உன்னை சுற்றியிருக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீ பயந்து கொண்டே இருக்கின்றாய். பயப்படாதே. உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயே நான் உன்னில் தேடி வந்திருக்கும் போது உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. நீ எதை என்னிடத்தில் கேட்டாயோ அதை மனமிறங்கி தருவதற்குத்தான் நான் உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை தருவதற்கு ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன். மனதில் என்ன நினைக்கின்றோம், ஏது நினைக்கின்றோம் என்பதை தாண்டி என்னானாலும் சரி, உன் வெற்றியின் நிலைப்பாடு இதுதான் என்று அறிந்துவிட்ட பிறகும் நீ பிடிவாதமாக கேட்டதை தராமல் நான் எங்கே சென்று கொண்டு இருப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ அறிந்ததும் அறியாததும் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் கருமை வினைக்கு இங்கு காரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் கருமை வினையின் பலனை நீ அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். எப்போதுதான் இந்த பழியும் பாவங்களும் தீரப்போகிறது என்று தெரியாமல் உன் மனம் வருந்திக் கொண்டே இருந்தாயல்லவா? இனி அந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது. என் தங்கமே, உன்னை சுற்றி நடக்க இருக்கின்ற பிரச்சனைக்கு நானே தீர்வாக இருந்து கொண்டு இருக்கும்போது என்னை நம்பி என்னிடத்திலே நீ முழுவதுமாக இங்கு சரணடைந்து பார். உன் வெற்றியின் பக்கத்தில் இந்த தாய்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் எந்த ஒரு தவறும் செய்யாமல் என் பிள்ளைகள் அங்கு நீ உனக்கான பயணத்தை மேற்கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே மனம் கலங்கி கொண்டே இருக்கின்றாய்? எதை வேண்டினாயோ அதை தருவதற்கு இந்த தாயாகவே இருந்து கொண்டு இருக்கும்போது உன் சிக்கல்களை பற்றியெல்லாம் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, வருகின்ற சூழ்நிலை நீ புரிந்து கொள். உனக்கு ஏற்றவாறு உன் சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் உன் தாய் நான் உருவாக்கி இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். உன் மனம் பதற்றமடைவதற்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. நீ நம்பிக்கை இழக்கின்ற தருணத்தை நான் உனக்குள் உருவாக்கி விட்டேனோ என்று எண்ணி விடாதே. நீ எப்போதெல்லாம் நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் இன்னும் அதிகமாகவே நான் உன்னை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றேன். சோதனைகள் வருகிறது என்ற உடனே இந்த தாய் நம்மை கைவிட்டு விட்டாளோ என்று நினைக்க வேண்டாம். சோதனைகள் வருகிறது என்றாலே இந்த தாய்க்கு மிக அருகில் இருக்கும் செல்ல பிள்ளையாகவே நீ மாறிக்கொண்டு இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம். நீ எந்த அளவுக்கு உன் மனதிடத்தையும் தைரியத்தையும் வைத்திருக்கின்றாய் என்பதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னை அதை சோதித்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் என்னை மட்டுமே சரணடைந்து நீயே கதியம்மா என்று சொல்லிவிட்ட பிறகும் நான் உன் வாழ்க்கையை அங்கு வளம் பெற செய்யாமல் இருப்பேனாம்? வருவது வரட்டும். எல்லாவற்றையும் தாண்டி என் தாய் எனக்காக இதை பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன்னுடைய படிநிலைகளை ஏறிக்கொண்டு இருக்கும்போது அந்த படியில் எண்ணெய் ஊற்றி விட்டு உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு அங்கு நீ எப்பொழுது வேள்வாய் என்று பார்த்து கொண்டு இருப்பவரின் மத்தியில் ஒரு பெண்ணின் கரம் வந்து உன் கைகளை தூக்கிவிட்டு உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதை நீ உணர்வு பூர்வமாக உணரத்தான் போகிறாய். உன் வருத்தங்களை தாண்டி நீ எப்படி முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய் என்று பலர் சூழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது பலரும் வியக்கும் வண்ணத்தில்தான் உன்னை பிரம்மாண்டத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வதற்காக இந்த வாராகி வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன் வாழ்க்கையின் தன்மையை நான் உனக்காக தர வந்து இருக்கும்போது வருகின்ற சூழ்நிலை எல்லாம் உனக்கானதாக மாற்றுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் குறிப்பதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என்னானாலும் சரி, என் பிள்ளைகள் எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாகும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றாய்?
உன் வெற்றியின் தருணத்தில் நான் உன் கூடவே சேர்ந்து உன்னை கரம் பற்றி கொண்டு இருக்கும் போது யாருமே இல்லை என்று உன் மனம் வருந்தாதே. உனக்காக ஒரு பெண்ணை நான் இப்பொழுது அனுப்பி வைத்து இருக்கும்போது அவள் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாள். உன் மனதில் இருப்பதை நீ உனக்காக இங்கு நடக்குமா நடக்காதோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். யார் சொன்னது? என் பிள்ளைகளின் மனதில் நிலையாக்க நானே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனமருந்தவே வேண்டாம். நடப்பது ஒன்றும் நடக்கப் போவது ஒன்றும் தீர்மானித்ததாக இருக்க போகும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் என் பிள்ளையே. ஆனால் எதிர்பாராததை எதிர்பார்ப்பது தானே வாழ்க்கையாக அமைந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் தான் சொல்கிறேன், எது நடந்தாலும் சரி, என் தாய் எனக்காக முழுவதுமாக இங்கு உழைத்து கொண்டு இருக்கின்றாள். அவள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன்னுடைய வெற்றியின் சூழலை தருவதற்கு இந்த தாயே நான் உனக்குள் இருந்து உனக்கான நல்லதை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ அதை நினைத்தும் இங்கு வருத்தப்படாதே. உன் வருத்தங்களை தாண்டி இப்பொழுது நீ முன்னேறி கொள்கின்ற காலத்தை நெருங்கிவிட்டாய். யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ அந்த ஒருவரின் வருகையே உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நீ கேட்ட வெகுமதியோடும் நீ கேட்ட இன்ப அதிர்ச்சியோடும் தான் அந்த பெண்ணை நான் உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன். வருகின்ற சூழ்நிலைகளில் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? இந்த நிகழ்காலத்தின் சத்தியத்தின் உண்மையை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு பதிலாக இங்கு பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன். இனி வருகின்ற சோதனைகளும் வேதனைகளும் உனக்கானதாக நிரந்தரமாக மாறிவிடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. யார் சொன்னது? உன் வெற்றிக்காகத்தான் நான் இங்கு முழுவதும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. எதை நோக்கி உன்னுடைய பயணம் இருந்து கொண்டு இருந்ததோ அந்த பயணத்தில் தெளிவாக நீ முயற்சி செய்து கொண்டே இரு. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயம் கொண்டே இருக்காதே. எத்துணை சோகங்கள் இருந்தாலும் சரி, உனக்கு நல்லதையும் நான் தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைக்க முடியாத அளவுக்கு இங்கு மிக பெரும் தருணங்கள் வந்து கொண்டு இருந்தாலும் மலை மீது ஏறினால் மலையும் உன் காலுக்கடியில் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. நடக்கப் போவதற்கு நானே முழுவதுமாக பொறுப்பாகி விட்ட பிறகு நீ எதை பற்றியுமே இங்கு சிந்திக்காதே. என் தங்க பிள்ளையே, உன் கவலைக்கும் சோதனைக்கும் இடையில் போராட்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த போராட்டத்தில் உன் வாழ்க்கையை நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது உன் மனநிறைவான மகிழ்ச்சியான தருணத்தை நானே தருவதாக வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே. தருவதாகவே இருந்துவிட்டு போகட்டும். உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான காரியத்தையும் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? யாருமில்லை என்பதை தாண்டி உனக்காக ஒரு பெண்ணை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்று நீ நினைத்துக்கொள். என் தங்கமே, நீ சற்றும் யோசிக்காமல் உன் நிலையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கான ஒன்றை மட்டும் கரம் பற்றிக்கொள். நீ நிம்மதியாக வாழும் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகியை நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக இங்கு மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் கரத்தை பற்றி இருப்பது சாதாரணமானவளா என? இல்லைதானே என் தங்க பிள்ளையே. உன் வெற்றியின் தருணத்தை முடிவு செய்பவளை உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாள். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். எப்படியாயினும் சரி, நீ நிழலாக என்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது நான் உனக்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இது வேண்டும் அது வேண்டும் என்பதை விட எது இருந்தாலும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். உன் வெற்றிக்காக பாடுபடும் நிலையை நான் அறியாமல் இல்லை.
அந்த வெற்றியை முழுமையாக்க நான் வந்து இருக்கும்போது உனக்கு வேண்டியது முன்னை தேடித்தான் வரப்போகிறது. இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகும் நான் உனக்கானதை தராமல் இருப்பேனா? என் செல்ல பிள்ளைக்கானதை நிலையான சந்தோஷத்தோடு தர வந்து இருக்கின்றேன். நீ நினைத்தது அப்படியே பலிக்கும் பார் என் கண்ணின் மணியே. ஓம் வராகி தாயே போற்றி.